மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலிட்டேன் மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலிட்டேன் மங்கை என்பேன் ராஜா அது சரி. இன்னைக்கும் டிவியை போட்டுட்டு உட்காந்துட்டீங்களாக்கும். எனக்கு இல்லடி, நீ வேற. நம்ம சரவணனுக்காக போட்டு விட்டேன். வா நீ உட்காரு. ஆட நீங்க வேற, எனக்கு தூக்கம் வருதுங்க. ஏய் உட்காரு. ஏய் உட்காருன்றீல்ல. மடியில் தவழும் உருவம் என் தந்தை முகமாக. ஏன் கோமதி நல்ல நல்ல பாட்டா போடுறாங்களே. என்னையும் தாலாட்டம்மா மலர் கொடுத்தேன். டேய் மா என்னடா ஏதோ மாதிரி இருக்க? இல்லைம்மா எதுவும் இல்லையா. ஏய் இவன் டிவி பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கான். என்னடா? ஆமாம்மா, டிவி பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். டேய் சரவணா, இந்த பாட்டு நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப வந்த பாட்டுடா. இந்த படம்லாம் அப்பயே தேட்டரில் 100 நாளைக்கு மேலே ஓடிச்சுடா. என்ன பண்ணுறது, இந்த படத்தை பார்க்கும்போது அப்பயே நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியல. காசு இல்லாமல் கடைசி வரைக்கும் பார்க்க முடியாமலே போச்சு. அப்புறம் சரவணா, இதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்கு, உமாவை பற்றின பாட்டு அது. ஏங்க எதுக்கு இதெல்லாம் அவங்கிட்ட சொல்லிக்கிட்டு? ஏன் தெரிஞ்சுட்டு போறியா? அதனால என்ன இருக்கு? ஷோ கோமதி, அது என்ன பாட்டுன்னு ஞாபகம் இருக்க? அதெல்லாம் இருக்கட்டுங்க, நான் போறேன். ஏ கொஞ்ச நேரம் இல்லையா? ஐயா காலையில எந்திரிச்சு எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் தூங்க போறேன். டேய் நீ தூங்குடா. ஆமா என்ன இப்படி? ஏழை உங்க அம்மா எதுக்கு எதிர்த்து போயிட்டான்ற வெக்கம். அப்பா நானும் ரூம்ல போய் படுக்கவா? ஏழை இருடா கொஞ்ச நேரம். ஏடா தூக்கம் வந்துச்சா? தூக்கம் வர மாதிரி இருக்குப்பா. அப்போ இங்கேயே படுத்து தூங்குடா. ஏழை 2 பேரும் இங்கேயே தூங்குவோம்டா. சரி படுத்துக்க. தூக்கம் வர்றதுக்கு தானே டிவி பார்க்க சொன்னேன். இந்த பொறியை பற்றி போடு. தலையை நல்லா வச்சுக்கடா, பின்னாடி முட்டிக்காத. பின்னாடி கொஞ்சம் தள்ளி போடு. கன்னி ஜூலியட் வெந்த நிலா காதல் ரோமியோ கண்ட நிலா. இல்லை சரவணா, வெந்த நிலா. இந்த பாட்டுக்கு நான் ஒரு கதை வச்சிருக்கேன்டா. ஒரு நாள் நான் கடையை பூட்டிட்டு வந்துக்கிறீங்க. சோண்டு ஒரே மழை வெளுத்து வாங்குது. இந்த மாதிரி காலத்தால் அழியாத பாட்டு ஏகப்பட்ட பாட்டு இருக்குடா. அதுலேயும் ஒரு சில பாட்டு அப்பாவோட வாழ்க்கைக்கு நெருக்கமாகவே வரும். ஏடா நான் சொல்கிறது, தூங்கிட்டியா? அப்படித்தாடா. என்னடா உடனே பார்க்க வந்தியாக்கு? அப்படிலாம் இல்லை, அண்ணன் தூங்குனுச்சா இல்லையான்னு பார்க்க வந்தேன். நல்லா ஒரு பாட்டு கேட்டேன். அப்படியே அந்த பாட்டை பற்றி நான் சொல்கிற கதையெல்லாம் கேட்டேன். நல்லா தூக்கிட்டேன். அப்படித்தான் விஷயம். சும்மா அதை விட்டு விட்டு மாத்திரை முழுங்க அதை முழுங்குன்னு அவனை போட்டு சித்திரதை வேண்டிக்கிட்டு. ஏழை ஒரு சில பிரச்சனைகள்லாம் சரியாகாமல் தாண்டா இருக்கு. அதை நம்மதே சரி பண்ணிக்கிறேன். அதை விட்டு விட்டு அதை சரி பண்ணுறேன் இதை சரி பண்ணுறேன்ட்டு அப்புறம் சின்ன விஷயத்துக்கு பெரிய பெரிய முயற்சியெல்லாம் எடுக்கக்கூடாது. புரியுதா? நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் டாக்டர்கிட்ட போய் மாத்திரை மருந்து வாங்கிட்டு இருக்க முடியுமா? ஒரு மனுஷனுக்கு ஏதாவது உடம்பு முடியலடா,
வீட்டு ஆளுங்க சொந்த பந்தம்னு எல்லாரும் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தாலே ஒரு மனுஷனுக்கு முக்கால்வாசி நோய் விட்டு போக முடியாது. இந்த தூக்க வரல இந்தியா சரி வந்துட்டேனா? இல்லை இனிமேல் இவனுக்கு ஏதாவது கோவமோ ஒரு மாதிரி டென்ஷன் ஆனானாக்க இதே மாதிரி பண்ணி விட்ருங்க. சரிப்பா. இல்லை அதான் தூங்கிட்டியல்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் தூங்கு. குட் நைட்ப்பா. ம் ம் ஆமா, நீ என்ன உள்ளேயும் வெளியுமா போயிட்டு வந்துட்டே இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். மாமா இன்னும் டிவி தான் பார்த்துட்டு இருக்காங்களா? ம் ஆமாம். ஆமா, உனக்கு ஏதோ அட்வைஸ்லாம் பண்ணாரு போல இருக்கு. கேட்டுச்சா? இல்ல, என்ன சொன்னாருன்னுலாம் கேட்கல. ஆனா பேசுறத வச்சு அட்வைஸ்ன்னு நானே நினைச்சிட்டேன். அட்வைஸ் தான். எதுக்கு? என்னாச்சு கதிரு? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? சரவணா அண்ணா இருக்குல்ல, ம். இன்னைக்கு சைக்கார்டிஸ்ட் கிட்ட போய் பார்த்துருக்கு. எதுக்கு? அண்ணனுக்கு கொஞ்ச நாளா தூக்கம் வரல, எல்லார் மேலேயும் கோபம் வருதுன்னு சொல்லி டாக்டரை போய் பார்த்துருக்கு. மாமாக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தூக்கம் வந்தா அதிசயம் தான். யார் மேலேயும் கோவம் வராம இருந்தா அதை விட அதிசயம். மாமா தனியாவா டாக்டரை பார்க்க போனாரு? இல்ல செந்தில் அண்ணன் தான் கூட்டிட்டு போச்சு. டாக்டர் என்ன சொன்னாங்களா? அண்ணன் கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்குன்னு சொல்லி மாத்திரை கொடுத்துருக்காங்க. ம். அது எம்பட்டு நாள் சாப்பிடணுமா? அது தெரியல. மாமா டாக்டரை பார்க்க போனது நல்ல விஷயம் தானே? ஆமாமா, அது நல்ல விஷயம்தான். ஆனா இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லாத, அப்பா புரிஞ்சுக்க மாட்டாருன்னு நான் செந்தில் அண்ணன் கிட்ட சொன்னேன். அண்ணன் ஒண்ணு விடாம அப்பா கிட்ட ஒப்பிச்சிருச்சு. அப்பா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, என் கூட உட்காந்து டிவி பாரு எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டாரு. சரவணா அண்ணனை உட்கார வச்சு டிவி பார்க்க வச்சிட்டு இருக்காரு. செந்தில் அண்ணா அப்பாக்கு தெரியாம மாத்திரைய சரவணா அண்ணன் கிட்ட கொடுத்துருச்சு. அண்ணனும் தூங்கிருச்சு. அப்பா அவர் பண்ண அட்வைஸ்னாலையும் அவர் கூட உட்காந்து டிவி பார்த்ததுனாலதான் அண்ணன் தூங்குச்சுன்னு அவர் நம்பிட்டாரு. அண்ணனை அவர் பாத்துக்கிற மாதிரி தான் பாத்துக்கணும்னு எனக்கு அட்வைஸ் வேற பண்ணாரு. அது சரி. ஆனா எம்பட்டு நாளாவோ தூங்காம இருக்குன்னு அண்ணன் சொல்லிச்சு தெரியுமா? அண்ணன் இப்ப தூங்கின வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனா சரண மாமா ரொம்ப பாவம் இல்ல? ரொம்ப ரொம்ப பாவம். நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவ்வளோலாம் சோதிப்பான்னு அண்ணன் கஷ்டப்படுறத பார்க்கும் போதுதான் புரியுது. நீ கவலைப்படாத, மாமா சீக்கிரம் சரியாயிடுவாரு. அப்படிதான் நானும் நம்புறேன். அப்புறம் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் அம்மாக்கு எதுவும் தெரியாது. நீ அவங்க கிட்ட எதுவும் சொல்லி வைக்காத. நான் சொல்ல மாட்டேன். ஏய், அண்ணன் கிட்டயும் எதுவும் கேட்காத என்ன? அந்த அளவுக்கு அறிவில்லாம நடந்துப்பேன் என்னப்பா நீ? சரி, நீ அறிவாளிலாம் எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன். சரி, நெயில் பாலிஷ்லாம் முடிஞ்சது, அடுத்தது என்ன ஃபேஷியலா? அதெல்லாம் பண்றதுக்கு நேரம் இல்ல. சரி, அப்ப படுத்து தூங்கு, காலையில போகணும்ல. ஆமா, நீ தூங்கல? நானும் தூங்குறேன். மாப்பிள்ளைக்கு துண்டு போடணும்ல. சித்தப்பா ரொம்ப சூப்பரா இருக்கு. டேய் குமாரே, வாவ், அழகா ஜம்முன்னு இருக்கப்பா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. சரி, முகத்துக்கு மட்டும் கொஞ்சம் பவுடர் அடிச்சுக்குவோமா? பாப்பா. இல்ல கரெக்டா இருக்கு. எக்ஸ்ட்ராவா ஏதாவது போட்டு விட்டீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு ஆயிட போகுது. நல்லா இருக்கும்டா. இல்ல கரெக்டா இருக்கு சித்தப்பா. என்ன பாரு, பளபளன்னு இருக்கான்ல, அதே மாதிரி இருக்கும். வேணாமா? இதை மட்டும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இரு. அப்படியே மாப்பிள்ளை மாதிரியே இருக்கடா. அண்ணே, மாப்பிள்ளை மாதிரி என்ன, மாப்பிள்ளையே தானே இவன். ஆமாமா, மாப்பிள்ளையே தான். பார்க்க ரொம்ப அழகா இருக்கடா. சரிடா, எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. நீயும் ரெடினா நம்ம கிளம்பிடலாம். அண்ணே, சரி ஆல்ரெடி மாப்பிள்ளை ரெடி. நம்ம கூட்டிட்டு போவோமா? போலாமா? சரி போலாம். போலாம் சித்தப்பா. டேய் குமார், என்னடா ரெடி ஆயிட்டியா? மாப்பிள்ள சூப்பரா இருக்கானே.
ம். என் கண்ணே பட்டும் போல இருக்குடா. இந்தடா செயினை போட்டுக்க. ம். டேய், ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேடா. மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உனக்கு துப்பு இல்லையான்னு ஊர்ல ஒரு பையனை பார்த்து கேட்க முடியாதுல்ல. அண்ணே, ஊர்க்காரங்க பத்தி எல்லாம் நாம எதுக்காக கவலைப்படணும்? ஏய் பழனி, நம்ம என்ன தனியா வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஊருக்குள்ள தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். கவலைப்பட்டு தாண்டா ஆகணும். ஆமா இல்ல மாறி, ஆ? பொண்ணு வீட்டுல இருந்து கோயில் கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்களாம். சுடரோட அம்மா அப்பவே ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சரி சரி. மாரி இங்க கொஞ்சம் வாமா. இத வரேன்க்கா. அன்னி 10 நிமிஷம் இல்லாம இருக்க மாட்டாங்க. சீக்கிரம் போ. சரி, சீக்கிரம் ஆ, வாங்க. போ, போ, போ. சரிம்மா. டேய், ஆ, நீ போய் சொந்தக்காரெல்லாம் ரெடி பண்ணு. போ. இதோ வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போகுது. இதோ மாரியே வந்துட்டா. வடிவு, பழனிய வர இதோ சொன்னியா வந்துட்டே இல்லையா? இருக்காங்க. அக்கா, பழனி, அண்ணே, சொந்தக்காரங்க எல்லாம் தம்பி, வெயிட் பண்ணிட்டு குமார் இருக்காங்க பாரு, கூட்டிட்டு போ. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். எல்லாம் ரெடியாங்க. எல்லாரையும் வேணா கூட்டு போயேன். குமார், அப்பா கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன்டா. எல்லாரும் உன்னை கை விட்டதுக்கு அப்புறமும் உங்க அப்பா உன்னை கை விடல பாத்தியா? அப்பா, எனக்கு இந்த கல்யாணம் நடந்துரும்லப்பா? டேய், பைத்தியக்கார பயல, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? பயமா இருக்குப்பா. கடைசி நிமிஷத்துல ஏதாவது தப்பா நடந்து கல்யாணம் நின்றுடுச்சுன்னா? டேய் வாடா, அதெல்லாம் எது நடக்க விட மாட்டேன் உங்க அப்பா. இந்த ஊரே மெச்சிக்கிற அளவுக்கு உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும் உன் அப்பா. என்னால திரும்ப திரும்ப அவமானப்பட்டு இருக்க முடியலப்பா. அப்படியெல்லாம் நடக்க விட்டுற மாட்டேன்டா. உன் கல்யாணத்தை ஊரே அமைச்சர் மாரி ஜாம் ஜாம் நடத்தணும் உங்க அப்பா. சந்தோஷமா இருடா. வாடா, வா வா போலாம். சரிப்பா. குமார் எங்க? மாரி, குமார் ரெடி ஆயிட்டானா? ரெடி ஆயிட்டாங்கக்கா. சொல்லிட்டு தான் வந்தேன். ரெடி வந்துருவான். ஆயிட்டு இருக்கானாங்க. இதோ வந்துருவான். வந்துருவான் மாமா. சரி சரி. இதோ வந்துட்டாங்க. வந்துட்டான். குமாரே, அழகு மாப்பிளடா நீ. செல்லம் இங்க வா, தங்கம். கை காமி. வா போ குமாரி. போ போ. சரிப்பா. ம். எப்படி இருக்கு? அண்ணி, அண்ணன் பக்கத்துல இல்லைங்களா? டேய், ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. பெரியம்மா சேர்ந்து நில்லுங்க. போடா. அண்ணா ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க. இருப்பா. நல்லா இரு. நல்லா தீர்காயுசோட இரு. தீர்காயுசா இரு. டேய், அப்பாத்த கல்வி வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. குமாரு, நல்லா இருடா, நல்லா இரு. நீ இன்னும் பெருசா ஓஹோன்னு நல்ல பேரும் புகழுமா இருக்கணும். அப்பா, ம். அம்மா வாங்க நில்லுங்க. போ வாங்க. போ மாரி. இங்க வா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருடா, நல்லா இருடா, நல்லா நல்லா சந்தோஷமா இருடா. ஆமா, பழனி எங்க? சொந்தக்காரங்களை எல்லாம் வண்டியில ஏத்திட்டு இருக்காரு. சரி சரி சரி. அண்ணா கிளம்பலாமாங்கண்ணா? சரி வாங்க போலாம். அத்தா, வா, அத்தா. போப்பா. போ. ஹே, Dress சூப்பரா இருக்கே. தேங்க்யூ ராஜி. உன் ட்ரெஸ்ஸுக்கு நான் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறேன். நீ எங்கேயாவது கொடுக்குறியா எனக்கு? உனக்கு தனியா வேற காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணுமா? ஆ. நீ எந்த ட்ரெஸ் போட்டாலும் அம்புட்டு அழகா இருப்ப. நல்லா சமாளிக்க கத்துக்கிட்டேன். குடும்பஸ்தான்ல சமாளிச்சுதான் ஆகணும். அது சரி. ம், ம். இந்த நான் ஏன் பூவெல்லாம் தலையில வச்சுக்க போறேன்? காதல வச்சுக்கோ. என்னது, காதலியா? இதை எனக்கு வச்சு விடு. ஓ, உனக்கா? ஓகே ஓகே. ம். இந்தா.
அப்படி ஒரு அழகு என் கண்ணே பற்றும் போல இருக்கே. திரும்ப வந்ததுக்கு அப்புறம் திருஷ்டி எடுக்கணும். ஐயோ, வெக்கப்படும் போது அழகு கூடல செய்து. போதும். ஐயோடா. கதிரே, ராஜி, வந்துட்டோம். போலாமா? போலாம் போலாம். வா. ஏய், என் புடவை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குதே. நீயும் அழகா இருக்க ராஜி. ஜோடியா பார்க்க பிரமாதமா இருக்கிய. கல்யாண வீட்ல மாப்பிள்ளை பொண்ணை விட்டுட்டு உங்க 2 பேரையும் தான் பார்க்க போறாங்க. என் கண்ணே பட்டுச்சுடா. கோமதி, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேத்துக்கு மறக்காம சுத்தி போட்டுரு. கண்டிப்பாங்க. அப்புறம் கோமதி, இந்த இதில் மோதிரம் இருக்கு, அங்கே மாப்பிள்ளாரனுக்கு போட்டு. சரிங்க. அப்புறம் கோமதி, அங்கே மயிலோட வீட்டாளுக்கு ஏதாவது பேச்சு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. குறிப்பாக மயிலோட அம்மா வீம்பு இழுக்கிறத வேலையை வச்சுக்கிட்டே வருவாங்க. அவங்கெல்லாம் என்ன பேசினாலும் கண்டுக்காத. அந்த அம்மா என்ன வேணாலும் பண்ணட்டுங்க. அவங்க இருக்கிற திசை பக்கமே நான் திரும்பவே மாட்டேன். அத்தை, கோயில்ல கல்யாணம், மண்டபத்துல சாப்பாடு வரவேற்போம், அப்படிதானே? ஆமா, ஆனா நாங்க சாப்பாடு வரவேற்புக்கெல்லாம் போக மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாமா, கோவில்ல தாலி கட்டி முடிஞ்சதும் நம்ம வந்துடலாம். ஏய், உனக்கு ஓகே தானே? எனக்கு கல்யாணத்துல கலந்துக்கணும், தாலி கட்டும் போது பொண்ணு மாப்பிள்ள பின்னாடி நிக்கணும், அப்படிதான். அதுக்கு பிறகு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். அப்போ சரி, 3 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏய், அப்புறம் நான் சொன்னதெல்லாம் மறந்துடாதீங்க. மயிலி வீட்டு ஆளுகிட்ட இலை நீ எது வாயை கொடுத்துருக்காதரா? சரிங்க மாமா. ஏங்க, அந்த தப்பை நாங்க 3 பேரும் பண்ணவே மாட்டோம். சரி வாங்க போலாமா? போலாமா? போயிட்டு வரங்க. போயிட்டு வரோம் மாமா. சரிடா, பார்த்து போயிட்டு வாங்க. பர்ஸ் எடுக்க மறந்துட்டேன். ஏங்க, அதை எடுத்து கொடுங்களேன். இந்த போயிட்டு வரோமா? அக்கா பாய். பாய். வாமா. பாக்கியம், கல்யாணமும் பெருசா மண்டபத்திலே வச்சிருக்கலாம். எதுக்கு கல்யாணம் கோயில்ல வரவேற்பு மண்டபத்துல பிளான் பண்ணாங்கன்னே தெரியல. அதான் அவங்க சொன்னாங்கல்ல ஏதோ வேண்டுதல்னு. இருந்தாலும் மண்டபத்திலே வச்சிருந்தா இன்னும் பிரம்மாண்டமா இருந்திருக்கும். 5 காசு செலவு இல்லாம பெரிய இடத்துக்கு வாக்கப்பட்டு போற அவங்க பொண்ணு கல்யாணம் எங்க நடந்தா என்ன? பேசாம வாய முடிக்கிட்டு வா. சுடரே வா. பழனி, மணவரில் இருக்க வேண்டிய இடத்துல சரியா இருக்கா? ஏங்க, அங்க பாரு, அன்னி கூப்பிடுங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, வாங்க. அக்கா, நீங்க கொஞ்சம் வாங்க. பாத்துக்கிட்டு போ போறேன். வாங்க வாங்க. நீ இங்கே அங்க இங்க போய்க்க வேணாம், நான் பாத்துக்கிறேன். வாங்க 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 வாங்க. வணக்கம். வாமா. அம்மா, எங்களுக்கு முன்னாடி வந்துருங்க நினைச்சோம். காலையில சீக்கிரமே கிளம்பிட்டோம். வர வழியில பாலம் வேலை நடக்குதுன்னு சுத்தி வந்தோம். நான் கூட அப்படிதான் சுத்தி வந்தோம். அதே நேரம். சரி சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். சரி வாங்க, உள்ள போலாம். எல்லாரும் வந்துட்டாங்க. மயிலே, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேங்க. செக்கப்க்கெல்லாம் ஒழுங்கா போறியா? போறேன். சரி நீங்க வாங்க, வாங்க. ரூம் காட்டுறேன் வாங்க. ரூமுக்கு போங்க. போமா. கல்யாணம் பண்ண பார்த்து கூட்டு போங்க. கூட்டிட்டு போ. வாமா.